ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு செய்கிற தோமாலா சேவா டிக்கெட் நமக்கு கிடைச்ச அரை மணி நேரம் பெருமாள் கிட்ட உக்காந்து தோமாலா சேவாவை பார்த்துட்டு மறுபடியும் அங்கேயே க்யூவில் நின்று கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்துட்டு வரலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோமாலா சேவா டிக்கெட் எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா எப்படி நம்மளை சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க, அங்கே தோமாலா சேவா என்ன செய்வாங்கங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தோமாலா சேவாவோட ஒரு டிக்கெட் விலை 220 ரூபா. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எப்படி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மாதமும் 18ஆம் தேதி இல்லைன்னா 19ஆம் தேதி இந்த 2 நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாள் முதல்லையே டிடிடி அப்டேட் கொடுத்து அது உடனே நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணிவிடுவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம செய்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 2 நாள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். 20ஆம் தேதி காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அன்றைக்கு மத்தியானம் 12 மணி போல் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தால் அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்தால் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக எவ்ரி மந்த் வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து முயற்சிக்கலாம். 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல் ஆன்லைன்லேயே லைவாக லக்கி டிப் மூலமாக நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. சிலர் வரலன்னு சொல்கிறீங்க, அது இல்லைனாலும் மறுபடியும் அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து ஒரு 12:15 போல் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் நம்ம அங்கே செலக்டடாக இல்லை நாட் செலக்டடான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பணம் கட்டணும். அதுக்கு ஒரு 2 days டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார நம்ம பணம் கட்டியிருக்கணும், இல்லைனா கேன்சல் ஆகிடும் டிக்கெட். அப்படி பணம் கட்டும்போது 1 MBக்கு கீழே நம்ம ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணி பணம் கட்டிக்கணும். இப்போ ஒருத்தர் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா 220 ரூபா, 2 பேர் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா 440 ரூபா பே பண்ணி அன்றைக்கி போய் நம்ம என்றைக்கு செலக்ட் ஆகிருக்கோமோ சேவா அட்டன் பண்ணலாம். ஆன்லைனில் ட்ரை பண்ணுறப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, வீட்டில் இருந்துகிட்டே ஈஸியாக நம்ம மொபைலில் ட்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு மாதத்தில் தோமாலா சேவா ஜென்ரலாக செவ்வாய் புதன் வியாழன் நடக்கும். ஸோ 4 வாரத்தில் செவ்வாய் புதன் வியாழன் எல்லா தோமாலா சேவா நாட்களுக்கும் நம்ம ஆல் சேவாஸ் கொடுத்து கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். அதாவது வாரத்தில் செவ்வாய் புதன் வியாழன் தோமாலா சேவா செய்வாங்க. அந்த மாதிரி 4 வாரத்துக்கும் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. விசேஷ நாட்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறப்போ அந்த 4 வாரத்துக்கும் சேர்த்து நம்ம ஆல் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். 2 பேராக நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே அக்காமடேஷனும் நம்ம புக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது தரிசனத்தில் மறுபடியும் சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா கூட கூடவே இந்த டிக்கெட்டோடு சேர்த்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாதமும் நம்ம செலக்ட் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்து ஆஃப்லைனில் எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் இருக்கிற சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ். இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஆர்ஜிதம் கவுண்டர்ன்ட்டு இருக்கும். அங்கே காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்கும். நம்மக்கிட்ட வேறு தரிசன டிக்கெட் இருக்கணும் இல்லைங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. 11 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார அவங்கவுங்க ஆதாரோட யார் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க போய் க்யூவில் நின்று தான் பதிவு பண்ணணும். ஏன்னா நம்மளை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் ஒரு நம்பரும் இருக்கும். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒருத்தருக்கு பண்ணிக்கலாம், இல்லைனா அதிகபட்சம் 2 பேருக்கு பண்ணிக்கலாம். மற்ற சேவாக்களும் இருக்கும், ஆனால் ஏதாச்சும் ஒரு சேவா தான். இப்போ நமக்கு தோமாலா சேவா பிடிச்சிருக்கு அப்படின்னா தோமாலா சேவா நம்ம ட்ரை பண்ணலாம். 10 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து பக்தர்கள் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிற தோமாலா சேவா செவ்வாய் புதன் வியாழன் மட்டும்தான். இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை சேவா பார்க்கணும் அப்படின்னா திங்கக்கிழமை திருமலாவுக்கு வரீங்க, அங்கே தான் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். புதன்கிழமை நடக்கிற சேவா பார்க்கணும் அப்படின்னா இப்போ செவ்வாய்க்கிழமை ட்ரை பண்ணலாம். வியாழக்கிழமை பார்க்கணுன்னா புதன்கிழமை ட்ரை பண்ணலாம். ஸோ திங்கள் செவ்வாய் புதன் ட்ரை பண்ணலாம். ஸோ தட் நம்ம செவ்வாயோ புதன்லேயோ வியாழக்கிழமையோ ஏதாச்சும் ஒரு நாளில் சேவா பார்க்கலாம். மீதி நாட்கள்லாம் இந்த சேவா கோட்டா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இந்த 3 நாட்கள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நம்ம எப்போ வேணாலும் பேர் பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 5 மணியோட க்ளோஸ் பண்ணிவிட்டு 5:30 மணி போல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நம்மளை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறத நாமளே பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஆகிட்டோம்னா நமக்கு எஸ்எம்எஸ் உடனே வந்துடும். இல்லை இந்த இடத்துக்கே வந்து இந்த மாதிரி 5:30 மணி போல் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா
அந்த எஸ்எம்எஸ்லேயே பே லிங்க் இருக்கும், அதன் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு அப்படி பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா எங்கே நீங்கள் பதிவு பண்ணிங்களோ, இப்போ நீங்கள் பார்க்குற ஆர்ஜிதம் கவுண்டரில் தான் நம்ம பதிவு பண்ணியிருப்போம், அங்கேயே வந்து கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 7-7:30 வந்து பே பண்ணிக்கோங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. மாதிரி டிப் 2 எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து பணம் கட்டிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டா அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் புக் பண்ணுறப்போ நமக்கு சாயந்தரம் தான் ரிசல்ட்டு தெரியுமா, அதனால் அக்காமடேஷன் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு வேளை இல்லைன்னா பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயோ இல்லை கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெத்தஜியர்மட் லாக்கரோ நம்ம எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் நம்ம தூங்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தூக்கமே வராது செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, கிட்ட பெருமாளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது சுபதம் என்ட்ரி. கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் தெற்கு மாட வீதியில் இருக்கும் சுபதம் என்ட்ரி. இதன் வழியாக போய் ரைட் சைடில் திரும்பி போகணும். நம்ம முன்னாடியே போய் நின்றுக்கிட்டா கூட 3 மணிக்கு தான் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னே லக்கேஜு மொபைல்லாம் நீங்கள் க்யூலேயே கொடுத்துக்கலாம். செப்பல் உங்களுக்கு வேணும்னா கவரில் வச்சு உங்கள் பேக்லேயே கூட வச்சுக்கலாம். இல்லைனா வெளியிலேயே செப்பல் கவுண்டர் இருக்கும். இல்லை ராம்பக்கிச்சா செப்பல் கவுண்டரில் விட்டுக்கிட்டிங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் தரிசனம் முடிச்சுட்டு எடுத்துக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ தரிசன டிக்கெட் உங்களோட ஒரிஜினல் ஆதாரோட உள்ளே என்டர் ஆனோன்னே ஸ்கேன் பண்ணி டிக்கெட்டை ஆதார்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி கம்பார்ட்மெண்ட்டில் உட்காரைப்பாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மகாத்வாரம் உள்ளே நுழைஞ்சு கொடிமரத்துக்கு ரைட் சைடில் வெயிட் பண்ண வைப்பாங்க. அங்க பிரதட்சணம் செய்த லேடிஸ் அவங்க லெஃப்ட் சைடு இருப்பாங்க. நம்ம போய் நிற்கிறப்ப தான் அங்க பிரதட்சணம் செய்த ஜென்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் தரிசனத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்போது அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய தோமாலா சேவா கோயில் உள்ளேந்து மேல தாளங்களோடு எடுத்துகிட்டு வந்து கொடிமரம் சுற்றி உள்ளே போவாங்க. அவங்க உள்ளே போனோன்னே விஐபிஸ் இருந்தாங்கன்னா அன்னைக்கு யாராச்சும் தோமாலா சேவாவில் அவங்கள உட்காரைப்பாங்க. அடுத்து உதயஸ்தமன டிக்கெட் ஹோல்டர்ஸ்ன்னு இருக்காங்க. 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே டொனேஷன் பே பண்ணுறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சேவா பார்க்கலாம், அவங்கள உட்காரைப்பாங்க. அதுக்கப்புறம் டிப்பில் இருக்கிறவங்கள அனுமதிப்பாங்க. அதாவது கொடிமரத்துக்கு ரைட் சைடில் நிற்க வச்சுட்டு இவங்கெல்லாம் உள்ளே போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்மளை அனுமதிப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது அந்த கொடிமரத்துக்கு ரைட் சைடில் வெயிட் பண்ணுறப்பையும் சரி, சைன மண்டபத்தில் உட்காரத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கிட்ட பெருமாளை பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது மூலஸ்தானம் திருப்பதி பெருமாள் இருக்கிற இடம், அதுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்துக்கு பேர் சயன மண்டபம். அதுக்கு முன்னாடி ராமர் மேடை இருக்கும். மேக்ஸிமம் அதுக்குள்ளாரையே நம்மளை உட்கார வச்சு முடிச்சுருவாங்க. கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா சயன மண்டபத்தில் உட்காரத்துக்கு ட்ரை பண்ணலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள இதில் அனுமதிப்பாங்களா அப்படின்னா, நான் நேரில் ஸ்டாஃப்கிட்ட கேட்டதுக்கு அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேபி சின்ன குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா பின்னாடி உட்கார வைப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க அழுதா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். அதனால் நீங்கள் கேட்டு வேணால் பாருங்கள். பட் நான் கேட்டதுக்கு 12 இயர்ஸ்க்கு பிலோ அனுமதிப்போம் அப்படின்னாங்க. இன்கேஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் யாராச்சும் இதில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் டிக்கெட்டோட பயோமெட்ரிக் கேட்டில் போய் கேட்டால் உங்களை மட்டும் அனுமதிப்பாங்க. இன்கேஸ் உங்கள் கூட இன்னொருத்தவங்க செலக்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க க்யூவில் தான் வரணும். நீங்கள் பயோமெட்ரிக் கேட்டுன்னு சொல்லிட்டு கோயில் கோபுரத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, முதலே போய் டிக்கெட்டை காமிச்சு ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தால். அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் போயிருக்கிறாங்க, அதனால இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நமக்கு முடியல அப்படின்னா சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கோம், இல்லை நமக்கு முடியலங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி அனுமதிப்பாங்க. ஸோ கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்கிற இந்த சுபதம் என்ட்ரி வழியாக ஏறி படியெல்லாம் தாண்டி மறுபடியும் ரைட் திரும்புறீங்கன்னா 300 தரிசனம் க்யூ இப்படி தான் நம்ம போவோம் வர்ச்சுவல் சேவாக்கெல்லாம். அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் போக வேண்டாம். இப்போ ரைட் சைடில் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், பெருமாள் படம் பெருசாக போட்டு. இந்த இடம் ஆக்சுவலாக இதன் வழியாக தான் உள்ளே அனுமதிப்பாங்க. பட் என்ட்ரி பாயிண்ட் இன்னும் ஒரு கொஞ்சம் தள்ளி போகணும். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு டீ கடை இருக்கும், ஃபஸ்ட்டு டீ கடை, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். அங்கே தான் லக்கி டிப் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸை அனுமதிப்பாங்க. அங்கே பிரதட்சணம் 300 ரூபாய் தரிசனம்லாம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ரைட்டில் திரும்பணும், அந்த இடத்துல அனுமதிப்பாங்க. உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஸ்டாஃப் இருப்பாங்க, அங்கே கூட கேட்டுக்கோங்க. தோமாலா சேவாக்கு எங்கே என்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அங்கே. ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் டீ கடை, ஃபஸ்ட்டு டீ கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும், அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் க்யூவில். ஸோ சுப்ரபாதம் சேவை டிக்கெட் ஹோல்டர் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோன்னே அந்த தோமாலா கூடையில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அது உள்ளே போனதுக்கப்புறம் தோமாலா டிக்கெட் ஹோல்டர்ஸில் போய் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே பிரதட்சணம்
சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அண்டு சர்வ தர்ஷனம்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு சாத்தக்கூடிய மாலை தான் தோமாலா சேவா. ஆனால் இதை இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அபிஷேகம் சேவான்னு கூட சொல்லலாம். நம்ம அங்க பிரதட்சணம் செய்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்துருப்போம் சிலர் 3 குடத்தில் ஆகாஷ கங்கா தீர்த்தம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. மேலத்தாளங்களோட கோயில் உள்ளே போவாங்க. அந்த ஆகாஷ கங்கா தீர்த்தம் ஆக்சுவலாக பெருமாளுக்கு மூலவர் பெருமாளுக்கு தினமும் அபிஷேகம் செய்கிறது கிடையாது. வெள்ளிக்கிழமை தான் ஃபுல் அபிஷேகம் செய்கிறாங்க. மற்ற நாட்களில் மூலவர் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை போலவே இருக்கக்கூடிய வெள்ளி நாள் ஆன போக ஸ்ரீனிவாச பெருமாள் அவர் திருப்பாதத்துக்கிட்ட நம்ம எப்போ தரிசனத்துக்கு போனாலும் பார்க்கலாம். கரெக்டாக அவர் பாதத்துக்கிட்ட வச்சுருப்பாங்க. அந்த பெருமாளுக்கு தான் தினமும் அபிஷேகம் செய்வாங்க. அந்த அபிஷேகம் தீர்த்தம் கூட ஆகாஷ கங்காலேருந்து எடுத்துகிட்டு வந்து முதலே உள்ளே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக தோமாலா சேவா காலையிலையும் செய்வாங்க, சாயந்தரமும் செய்வாங்க. சாயந்தரம் செய்கிறதுல பக்தர்கள் பங்கெடுத்துக்க முடியாது. காலையில் செய்கிறதுல, அதுவும் செவ்வாய் புதன் வியாழன் செய்கிறதுல மட்டும்தான் பக்தர்கள் பங்கெடுத்துக்க முடியும். அதுலேயுமே மார்கழி மாதத்தில் நடக்கிற தோமாலா சேவா மூக தோமாலா சேவான்னு சொல்லிட்டு ஏகாந்தமாக அமைதியான முறையில் செய்வாங்க. ஸோ மார்கழி மாதத்தில் கூட தோமாலா சேவா ஃபுல்லாகவே மார்கழி மாதம் ஃபுல்லாகவே பக்தர்கள் பங்கெடுத்துக்க முடியாது. மீதி நாட்களில் தான் நம்ம தோமாலா சேவாக்கு ட்ரை பண்ண முடியும். அந்த மாதிரி டிக்கெட் கிடச்சதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். கிட்ட பெருமாளை உட்காந்து பார்க்குறதுக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. மூலவர் பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த தீப ஒளியில் அவர் தெரிவார். அதற்கு முன்னாடி சயன மண்டபத்தில் கூட 4 கார்னர்லேயும் தீபத்தால் விளக்கேற்றிருப்பாங்க. ஸோ வெளிச்சம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான். அடுத்து சேவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த அந்த ஆகாஷ கங்கா தீர்த்தத்தால் போக ஸ்ரீனிவாச பெருமாளோட வஸ்திரம் கலைஞ்சு அவருக்கு அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேகம் செய்து திரை போட்டு வஸ்திரம் சாத்திடுவாங்க. இந்த போக ஸ்ரீனிவாச பெருமாள் நம்ம எப்போ தரிசனத்துக்கு போகும்போதும் பார்க்கலாம். ஏன்னா பெருமாள் பாதத்துக்கிட்டேயே இருப்பார். கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி பார்க்கணும். ஸோ அவர் பாதத்துக்கிட்ட தான் எப்பொழுதும் நம்ம தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. மற்ற பெருமாள்களும் உள்ளே இருக்காங்க. ராமர், சீதா, லக்ஷ்மணர், ருக்மணி கிருஷ்ணர், சக்கரத்தாழ்வார். மலையப்ப சுவாமி மட்டும் வெளியில் போயிட்டு வருவார். உற்சவத்தெல்லாம் கண்டறிட்டு உள்ளே வந்துடுவார். மீதி சுவாமிகள்லாம் உள்ளே தான் இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரம்னா ராமர், சீதா, லக்ஷ்மணர் போவாங்க. ரோகிணி நட்சத்திரம்னா ருக்மணி கிருஷ்ணர் போவாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் தான் இவங்கெல்லாம் போவாங்க. இவங்கெல்லாம் இல்லாமல் உக்ர ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார், கொலுவு ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். ஸோ கர்ப்ப கிரகத்தில் இத்தனை பெருமாள் இருக்காங்க. நம்ம மற்ற நாட்கள் போகிறப்போ மூலவர் பெருமாளோட அவர் திருப்பாதத்துக்கிட்ட பார்த்தா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற குட்டி போக ஸ்ரீனிவாச பெருமாளை ட்ரை பண்ணால் நம்ம பார்க்கலாம். அவரோட அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் சாலக்கிராமம் இந்த மாதிரி ஒரு வெள்ளி தட்டில் வச்சு அபிஷேகம் செய்வாங்க. அடுத்து பெருமாளோட திருப்பாதம், அந்த திருப்பாதம் தங்கக்கவசம் அதை எடுத்து அந்த வெள்ளி தட்டில் வச்சு திருப்பாதத்துக்கும் அபிஷேகம் செய்வாங்க. ஆக்சுவலாக சயன மேண்டையில் உட்காந்து பார்த்தாலுமே நடக்கிறதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், சரி உள்ள அபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வேறு யாராச்சும் அபிஷேகம் இந்த சாலக்கிராமம் திருப்பாதத்துக்கு செய்கிறதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அபிஷேகமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மூலவர் பெருமாளுக்கு அப்படி அபிஷேகம் செய்கிற மாதிரி காமிச்சு அங்கே இருக்கிற பட்டர் கண்ணில் ஒத்திப்பார். அதே மாதிரி தாயார் வக்ஷஸ்தலத்தில் இருக்கிற தாயாருக்கும் அபிஷேகம் செய்கிற மாதிரி காமிச்சு கண்ணில் ஒத்திக்கிறார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாலை சாத்துவாங்க. ஃபஸ்ட்டு பெருமாளோட திருப்பாதம் சுற்றி ஒரு மாலை, அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி 2 முழத்தில் ஒரு திருவடி மாலை சாத்துறாங்க. அடுத்து பெருமாளோட வக்ஷஸ்தலம்னு சொல்லக்கூடிய மார்பில் 2 தாயார் இருப்பாங்க. அவங்களுக்கு 1.5 முழத்தில் மலர் மாலை சாத்துறாங்க. அதற்கு பெயர் வக்ஷஸ்தல மாலை. ஆக்சுவலாக நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப நோட் பண்ணிங்கன்னா தாயாரை பார்க்குறது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்தா தெரியும். இன்கேஸ் பிங்க் கலர்லலாம் ட்ரெஸ் போட்டால் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இருந்தாலும் தாயாரை சுற்றி இருக்கிற மாலை நல்லா கிளியராக தெரியும். ஸோ அது வக்ஷஸ்தல மாலை. அடுத்து பெருமாளோட கழுத்தை ஒட்டி 3 முழத்தில் ஒரு மாலை போடுறாங்க. அதற்கு பேர் கண்டசாரி மாலை. சங்குக்கு ஒரு மாலை போடுறாங்க, அதுக்கு பேர் சங்கு மாலை. சக்கரத்துக்கு ஒரு மாலை போடுறாங்க, அதுக்கு பேர் சக்கர மாலை. அடுத்து பெருமாளோட சூரிய கடாரிக்கு ஒரு மாலை போடுவாங்க. அதற்கடுத்து உள்புறமாக ஒரு 3 மாலை சாத்துறாங்க. பெருமாளோட இடுப்பு அந்த தொடைப்பகுதியை ஒட்டி திருப்பாதம் வரைக்கும் ஒரு 3 மாலை சாத்துறாங்க. அதற்கடுத்து இப்போ நீங்கள் ரெட் கலரில் பூ பார்க்குறீங்களா, நம்ம அங்க பிரதட்சணம் வெயிட் பண்ணுறப்பெல்லாம் நல்லா மேலாக்க இருக்கும். நல்லா கிரீடத்துலேருந்து திருப்பாதம் வரைக்கும் விழற மாதிரி பூக்களால் மாலை தொடுத்து தொங்க விடுற இந்த பெரிய மாலைக்கு பேர் சிக்காமணி மாலை.
ஸோ இத்தனை மாலைகளும் பெருமாளுக்கு மூலவர் வெங்கடாஜலபதிக்கு சாத்துவாங்க ஃபஸ்ட்டு. அதற்கடுத்து மற்ற தெய்வங்களும் உள்ளே இருக்காங்களா, ராமர், சித்த, லக்ஷ்மணர், ருக்மணி, கிருஷ்ணர், மலையப்ப சுவாமி அப்போ அங்கே தான் இருப்பார், உக்ர ஸ்ரீனிவாச பெருமாள், போக ஸ்ரீனிவாச பெருமாள், கொலுவு ஸ்ரீனிவாச பெருமாள், சக்கரத்தாழ்வார், எல்லா தெய்வங்களுக்கும் அந்த மாதிரி மாலை சாத்துவாங்க. இந்த தோமாலா சேவா நடக்கிற டைமில் 3 முறை ஸ்க்ரீன் போடுறாங்க. சேவா முடிஞ்சதுக்கப்புறம் 3 முறை தீப ஆரத்தி காமிக்கிறாங்க. சில டைம் நம்ம சர்வதர்ஷனத்துலேயோ இல்லை அங்க பிரதட்சணத்துலேயே பின்னாடி வரோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் போட்டு விளக்குறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கொடுப்பனை இருந்தால் தீப ஆரத்தி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்திரிக்க சொல்லிடுவாங்க. நம்ம க்யூவில் அங்கேயே உள்ளேயே டக்குன்னு ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் மறுபடியும் பெருமாளை பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துடணும். மற்ற தெய்வங்கள்லாம் கிளியராக தெரிவாங்களா அப்படின்னா பெருமாள் திருப்பாதத்துக்கு கீழே நடக்கிற அந்த சாலக்கிராம அபிஷேகம், தங்க திருப்பாத அபிஷேகம்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். தெரிகிற அளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ வெளியில் வந்து பிரகாரம் சுத்தம்போது கூட வகுலாதேவி அம்மன், சபேரா அறை, யோக நரசிம்மர்லாம் கிட்ட போய் சேவிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம அப்படியே குட்டி லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வந்துடணும். லட்டு கவுண்டரில் ஒரு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு 50 ரூபா லட்டுவும், 2 டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 2 50 ரூபா லட்டுவும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அப்போ இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து எக்ஸ்ட்ரா லட்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் தோமாலா சேவா. போக ஸ்ரீனிவாச பெருமாள், சாலக்கிராமம், பெருமாளோட திருப்பாதம், தங்க திருப்பாதம் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள கர்ப்பகரத்தில் இருக்கக்கூடிய மூலவர் வெங்கடாஜலபதியோடு சேர்த்து மற்ற தெய்வங்களுக்கும் சாத்தக்கூடிய மாலை சேவா தான் இந்த தோமாலா சேவா. செவ்வாய், புதன், வியாழனில் பக்தர்கள் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. மார்னிங் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏர்லி மார்னிங் டைமில் இந்த சேவா அட்டன் பண்ணிட்டு வர்றது. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து மட்டும்தான் இந்த சேவாவில் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னும் ஒரு வழி இருக்குது. உங்களுக்கு ஆந்திர பிரதேஷில் ஹையர் அஃபிஷியல்ஸ் யாராச்சும் தெரியும் கவர்மெண்ட்டில், இல்லைன்னா டிடிடியோட போர்ட் மெம்பர்ஸ் தெரியும்னா அவங்களுக்குன்னு கோட்டா மாதிரி இருக்கும். அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெக்கமெண்டேஷன் மூலமாக. அது இல்லை அப்படின்னா இந்த ஆன்லைனில் கிடிப் ஒரு மாதம் அடுத்து எப்போல்லாம் நம்ம தரிசனத்துக்கு போகிறோமோ, திருமலையில் திங்கக்கிழமை போகிறீங்க, செவ்வாய்க்கிழமை போகிறீங்க, புதன்கிழமை போகிறீங்கன்னா அந்த சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோமாலா சேவா. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேல் சாத்து வஸ்திரம், சுப்பிரபாதம் சேவா, திருப்பாவாட சேவான்னு சொல்லிட்டு திருப்பதி பெருமாளுக்கு செய்யக்கூடிய நிறைய சேவாஸ் பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தோமாலா சேவா அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.